வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 2 சுடிதார் பார்க்க போகிறோங்க. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது 2 காலர் நெக் சுடிதார். ஒன்று வந்து எக்ஸலுங்க, ஒன்று வந்து டபுள் எக்ஸல். இப்போ சுற்றளவு பார்க்கலாம். 10 இன்ச்சு சுற்றளவு. உயரம் வந்து 15. இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 15.5 இன்ச்சு உயரம். இது கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டர் அகலம் 4 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 7 வைக்கிறேன். இந்த கார்னர் 1.5, இந்த கார்னர் 1.5, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு வைக்கிறேன். நான் பைப்பிங் வைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து மிஷினில் அடித்து விட்டீங்க அப்படின்னா 4.25 வச்சுக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. முன்னாடி ஆம்கோல் குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன் ஸ்கர்ட்டுக்கு. இப்போ அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அதுலேருந்து நான் 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைகிறேன். இப்போ உயரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 32 வைக்கிறேன். கீழே மேலே வந்து 15 வச்சுருக்கேன். சைடு உயரம் இது கொஞ்சம் தூக்கலாக தான் வரும். நான் இருக்கிறத அப்படியே வச்சுருக்கேன். 32 வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தூக்கிட்டு சைடு மட்டும், அப்படி அது அழகாக இருக்கும். நல்லா ஆப்பிள் கட் மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஜென்ஸு சட்டைக்கெலாம் இருக்கும் பார்த்திங்களா, யூ கட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இந்த கட்டிங். இப்போ கைக்கு நான் தனியாக எடுக்கலை. கைக்கு வந்து மீதி உள்ளதில் நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். இது வந்து காட்டன்றது தண்ணியில் அலசி போட்டு தான் எடுத்துருக்கேன். இப்போ மேலேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நடுவில் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. மீதி உள்ளதில் கைக்கு வந்து நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கை உயரம் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. நான் வந்து 14 இன்ச் வச்சுருக்கேன். இதை வச்சு ஆம்கோல் வச்சு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். பேக் சைடு வந்து 1.25 இன்ச் வைக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். ரவுண்ட் நெக் போட்டுக்குங்க. இது காலருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 இன்ச் வைக்கிறேன். இப்படி வீசேப் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ 3 இன்ச் உயரம் வைக்கிறேன். கீழேருந்து 1 இன்ச் வைக்கிறேன். இப்போ கிராஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அதை அப்படியே தைச்சிட்டு, அதாவது காலருக்கு நீங்கள் எதுவுமே மேலே நெக்கு பண்ண வேணாம். இந்த கீழே மட்டும் வி கார்னர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மட்டும் தைச்சிட்டு வாங்க. அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு திருப்பிடலாம். இப்போ நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு
நீங்கள் அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போடலாம். இப்போ இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். லைனிங் கிளாத் வெளில தெரியக்கூடாது. கரெக்டாக வச்சு எட்ஜிலே தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். அதாவது அதில் ஸ்கர்ட்டில் ஃபுல்லாகவே ப்ளூ தான் இருக்குது. ப்ளூ காம்பினேஷன் இருக்கனால ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து சும்மா கை தைச்சி விட்னாலும் தைச்சி விடலாம். இப்போ கீழேயும் பைப்பிங் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு நம்ம ரெடிமேடில் வாங்குகிற சுடிதார் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ உருட்டி தைச்சிடலாம். இப்போ காலர் வந்து எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பார்க்கலாம். 19.5 இன்ச் இருக்குது. அதில் பாதி 9.25 இருக்குது. இப்போ இந்த மாதிரி நான் போகிற மாதிரி 3 இன்ச்சு உயரம் அகலம் வச்சு கோடு போட்டுக்கோங்க. மேலே மடிப்பு இருக்குது. ஒரு 7 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கோங்க. சுற்றிலும் ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். 1 இன்ச் அகலம் வச்சு நல்லா அழுத்தி போட்டுக்கோங்க. நம்ம வச்சு பார்க்கலாம். கரெக்டாக 9.25 இன்ச் இருக்கணும். இப்போ அதிகமாக இருக்குது. அப்படியே மேலே தூக்கி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 9.25 வச்சு இப்போ மேலேருந்து ஒரு வளைவு போட்டுக்கோங்க. கரெக்டாக 7 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஊசி குத்திக்கோங்க. ஊசி குத்திட்டு அப்படியே கட் பண்ணலாம். கரெக்டாக வச்சுக்கோ. குத்திட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கர்ட்டோட கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்து அயன் பண்ணுங்க. அது காலர் வந்து கொஞ்சம் சுருங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு அகலம் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் பொறுமையாக நல்லா பார்த்து அயன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் சுருங்காமல் பார்த்துக்கோங்க. சுருங்குச்சுன்னா நமக்கு பத்தாது. இப்போ சுற்றிலும் ஒரு ஓடு தையல் போட்டுக்கலாம். இதை மடித்து மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு விட்டுட்டு நடுவில் கேன்வாஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ சுற்றிலும் ஓடு தையல் போட்டுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு மேலே ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். அது எதுக்காகனா நமக்கு காலர் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் கீழே 1/4 இன்ச்சு விட்டுட்டு எடுத்துடுங்க. நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது தையலுக்காக. இப்போ நல்லா அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இப்போ சென்ட்ராய்டு இலப்படுத்திக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்றலாம். நம்ம 1/4 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா விரித்து விட்டு அடியில் வந்து அந்த காலரோட ப்ளைன் நம்ம கேன்வாஸ் இல்லாத பக்கத்தை வச்சு அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. அதாவது இதில் இருக்க சென்டரும் நம்ம காலரில் அடையாளப்படுத்தியிருக்க சென்டரும் கரெக்டாக வரணும். அப்படி சப்போஸ் எது கூட குறையாக வருது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிருங்க. இப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம அளவு கரெக்டாக எடுத்தோன்னாவே நமக்கு சரியாக வந்துடும். இப்போ வந்து அந்த 1/4 இன்ச்சு நம்ம விட்டுட்டோம் இல்லையா, அதில் சேர்த்து தையல் போட்டு விட்ருங்க. தையல் போட்டு இப்போ திருப்பிடலாம். இப்போ இங்கிட்டும் நம்ம அதே மாதிரி தையல் போட்டு விட்டுடலாம்.
எக்ஸ்ட்ரா இருக்க லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த 1/4 இன்ச்சு வந்து அது அப்படியே எப்பயும் போல் தைச்சி விட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தைக்கிறதுக்கு அந்த இடத்துல கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கேப் விடுங்க அப்படின்னு விட்டுட்டு தைங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ தைச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. அந்த தையல் மேலே தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. காலர் வந்து தனியாக தான் இருக்கணும். இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஓடுத்தையில் பிரித்து எடுத்துருங்க. இப்போ மேலேயும் அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ கீழேருந்து பைப்பிங் பண்ணலாம். ரொம்ப இழுக்க வேணாம், லைட்டாக மட்டும் கிராஸ் பீஸ் இழுத்து கொடுங்க. இப்போ சுற்றிலும் நான் வைக்க போகிறேன், அதான் காலரும் சேர்த்து. காலர்லேயும் நம்ம ஓரத்தில் எட்ஜில் தையல் போட்டிருக்கோம்ல, அதுவும் சேர்த்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பைப்பிங் பண்ண போகிறோம். அதாவது பார்க்குறதுக்கு சுற்றிலும் ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டி தைச்சிடலாம். இப்போ அழகாக உருட்டிடுங்க. அந்த பிசுறெல்லாம் அடிப்பக்கம் எடுத்து விட்டு உருட்டுங்க. உங்களுக்கு வந்து கேன்வாஸ் இருக்கப்ப உங்களுக்கு சூப்பராக வரும் பைப்பிங்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ கீழே வரைக்கும் கொடுத்துடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தைச்சி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து வேஸ்ட்டு கிளாத்து 2ஆக மடித்து மேலே கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் பட்டன் தான் வைக்க போகிறேன். அதுக்கு சும்மா நாட்டு அடித்து திருப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 5-6 பக்கம் கொடுக்க போகிறேன். ஒரு 6-7 பட்டன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி தள்ளி தள்ளி கொடுத்துக்கோங்க. பட்டன் உங்களுக்கு எத்தனை வேணுன்றதை பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ரோப்பை வச்சு கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த கலருக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக வரும், ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இப்போ முடிச்சாச்சு. இப்போ கீழே வந்து அதிலே கொஞ்சம் மிச்சம் இருக்குது, மேலே டிசைன் மேலே கொடுத்த கிளாத்தில். அதுவே நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். வேறு கிளாத் எதுவும் ஒன்று கொடுக்கல. இதை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். நாட்டு எதுவும் வைக்கல, உங்களுக்கு வேணும்னா நாட்டு வேணால் வச்சுக்கோங்க. கை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கீழே ஜாயின் பண்ணிடலாம். கீழே வந்து தைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான டாப் வந்து முடிக்க போகிறேங்க. செமையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது அவளுக்கு. ஆனால் அவள் ஃபோனில் கொஞ்சம் டல்லாக இருக்குது கலரு.
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இது ஒயிட் கலரு, சுற்றளவு மட்டுமே எவ்வளோ இருக்குன்னா 25 இன்ச் இருக்குது. 13 இன்ச் வைக்கிறேன். உயரம் வந்து 16 இன்ச் வைக்கிறேன். கீழே 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச் வச்சுக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3.5 இன்ச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வேணால் தனியாக இருக்குது. இப்போ ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். ஷோல்ட்ரு வந்து 4.5, ஆம்கோல் உயரம் 7.5 வச்சுருக்கேன். நம்ம வச்சு பார்ப்போம் ஆம்கோல் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். நெக்கு வந்து 3.5, ஷோல்ட்ரு வந்து 4.5, ஆம்கோல் கொஞ்சம் அகலமாக தான் வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கைக்கும் கை வந்து ஃபுல் கண்டு 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிறத நம்ம முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ வெட்டினதை போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சேம் தான், உங்களோட சுற்றளவு என்ன அளவோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இது காலர் கொஞ்சம் நம்ம ரெடிமேடில் வாங்குற மாதிரி இருக்கும். உயரம் வந்து இதுக்கு 33 வைக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும், அகலமான டாப்புன்றதுனால. இது வீடியோஸ் வந்து தனியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இது புரியலைன்னா நம்ம சேனலில் லாஸ்ட்டில் இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. 3.5 இன்ச்சு 1.5 வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கும் 3.5 வச்சுருக்கேன். அதுக்கு 1.5, இதுக்கு 3.5 உயரம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டராக கட் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். கை உயரம் வந்து 20 இன்ச்சு. இப்போ வச்சு பார்த்து கட் பண்ணிக்கலாம். சரியாக இருக்குது. இது கட் பண்ணி எடுத்துருங்க. எப்பயுமே வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சரியாக வரும். இப்போ முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம முன்பக்கத்துக்கு பார்டர் கொடுத்துடலாம். முன்பக்கத்துக்கு, கைக்கு எல்லாத்துக்கும் இங்க் ப்ளூவில் நான் பார்டர் கொடுக்குறேன். இது கை, 2.5 இன்ச் ஆகலாம். இப்போ இது முன்னாடி கொடுத்துடலாம். பட்டி வந்து நீங்கள் போட்ட தையல் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுற்றளவு மாறி போயிடும். இன்னொரு பீஸ்க்கும் அப்படியே கொடுத்து அப்படியே மேலே வச்சு தைக்கணும். அதனால் வந்து அந்த தையல் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே திருப்பிடலாம். இப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு தைச்சிடலாம். இப்போ கேப் விட்டுருக்கேன். நான் என்ன தலைவலி போடுறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு தைச்சிருக்கேன். இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ கீழே வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். எப்பயும் போல் நல்லா பெரிய சுடிதார், 13 இன்ச்சு சுற்றளவு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வச்சுருக்கேன். ஏன்னா 12 இருந்துச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்தே தான் வச்சுருக்கேன். பைப்பிங் மேலே கீழெல்லாம் கொடுத்துடலாம். இப்போ காலர் வந்து அளந்து பார்க்கலாம். 11 இன்ச் இருக்குது. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச் அகல வச்சுருக்கேன். இப்போ இது ரவுண்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான், ஆனால் அது கொஞ்சம் டிசைன் வரும் கீழே. அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்குது.
11.5 இன்ச்சு சரியாக இருக்குது. கீழே வளைச்சி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மேலே வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அயன் பண்ணுங்கள். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திட்டு மடித்து ஓடி தையல் போட்டுடலாம். இதை கடைசியாக பிரித்து விட்ருங்க. மறுபடியும் 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தைச்சோம் இல்லையா அந்த ட்ரெஸ்க்கு மாதிரியே தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தைக்க ஆரம்பிங்க. இந்த 1/4 இன்ச் இருக்கு இல்லையா அதை விலக்கி விட்டுட்டு தைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக தைச்சிடலாம். கலர் வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைச்சி முடிக்கிறதுக்கு. நல்லா தைச்சி விட்டு டைட்டாக தைச்சி விடுங்க. இப்போ திருப்பி இப்போ அழகாக வந்துடுச்சு காலர். எந்த ட்ரெஸ்க்கும் இவ்வளோ அழகாக இல்லை, சூப்பராக வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டுருங்க. அந்த தையல் மேலே தையல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எஜ்ஜில் தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க. கண்டிப்பாக அமுக்கு தையல் ஒன்று போட்டே ஆகணும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் காலர், இல்லைன்னா வந்து பிரிஞ்சிருச்சு செஞ்சிருச்சுன்னா அசிங்கமாயிடும். அதனால் வந்து அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ கை ஜாயின் பண்ணிடலாம் பைப்பிங் பண்ணிவிட்டு. இப்போ கீழே சரியாக இருக்குது. இப்போ பைப்பிங் மேலே வச்சு கீழேயும் தைச்சிடலாம். அதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துடலாம். உள்ளே வந்து ஒயிட் கலர் லைனிங் கொடுத்துருக்கேன். சன்க்ரேப் தான் கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து சாரியோட மெட்டீரியல் தான், பூனம் மெட்டீரியல் தான். அதாவது வந்து இது சாரியாகவும் தருவாங்க, மெட்டீரியலாகவும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே எடுத்தது வந்து திண்டுக்கல் சென்னை சில்க்ஸ் தான். இப்போ வச்சு தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். இது வந்து ஷார்ட் டாப் தான், அரைக்கால் வரைக்கும் இருக்கும். இப்போ சைடெல்லாம் தையல் போட்டுட்டு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பட்டன் வச்சிடலாம். சேம் அப்படியே நம்ம ரெடிமேடில் வாங்குகிற மாதிரியே அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி அப்படியே தைச்சேன் நான். பாருங்கள், செமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. 2 ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.